ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு டாபிக்கை பார்க்க போறோம். பொட்டென்ஷியல் டியூ டு அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். சார், வெக்டர்ஸ் வச்சு மேத்ஸ் போடுறதே கஷ்டமா இருக்கு, இதுல பொட்டென்ஷியல் வேற என்ன நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த டாபிக் வெக்டர் மேத்தை விட 10 மடங்கு ஈஸி. எப்படின்னு ரொம்ப சிம்பிளா எக்ஸாமுக்கு தேவையான மாதிரி நான் சொல்லித்தரேன். சரி, நம்ம டைரக்டா டெக்ஸ்ட் புக் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வாங்க பிசிக்ஸை ஒரு டிடெக்டிவ் மாதிரி அப்ரோச் பண்ணலாம். உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு சின்ன பசிலோட ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? இந்த கேள்வியை பாத்தீங்களா? ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அதாவது V 0வா இருக்கும். ஆனா அதே பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதாவது E நான் ஜீரோவா அதாவது ஒரு வேல்யூவோட இருக்க முடியுமா? இது பாசிபிளா? யோசிங்க. இந்த அனாலிசிஸ் முடிவுல உங்களுக்கு இதோட பதில் கிளியரா தெரியும். அந்த கேள்வி பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும், ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கூட்டல் விதியில தான் இருக்கு. அதை இப்ப பாப்போம் வாங்க. ஓகே, சோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கும் உள்ள ஒரு சூப்பர் வித்தியாசம் இதுதான். நம்ம யூனிட் 1ல பார்த்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு வெக்டர். அதுக்கு மேக்னிடியூடும் வேணும், டைரக்ஷனும் வேணும். ரெண்டு இ ஃபீல்ட் வெக்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா நம்ம ஆங்கிள்ஸ், கம்போனன்ட்ஸ்னு நிறைய வேலை பார்க்கணும், கரெக்டா? ஆனா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அது ரொம்ப சிம்பிள்ங்க. அது ஒரு ஸ்கேலார், வெறும் நம்பர் தான். பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், அவ்வளோதான். இங்க டைரக்ஷனுக்கே வேலை இல்ல. அப்போ ஆட் பண்றது எவ்வளவு ஈஸி. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிற நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி சொல்றேன். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை உங்க பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ்னா பணம் டெபாசிட் பண்ற மாதிரி, நெகட்டிவ் சார்ஜஸ்னா பணம் வித்ட்ரா பண்ற மாதிரி. சிம்பிள். அப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் என்ன? உங்க ஃபைனல் அக்கவுண்ட் பேலன்ஸ் தான். எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்க, எவ்வளோ வித்ட்ரா பண்ணீங்க, அதை சிம்பிளா ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா போதும். இங்க ஆங்கிள்ஸ், டைரக்ஷன்ஸ்னு எந்த தலைவலியும் இல்ல. இவ்ளோ சிம்பிள். நம்ம இப்போ பேங்க் அக்கவுண்ட்னு ஈஸியா பேசணும்ல, அந்த ஐடியாக்கு பிசிக்ஸ்ல ஒரு ஃபார்மலான பேர் இருக்கு. அதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். இதுதான் உங்க என்சிஆர்டி புக்ல இருக்கு. அண்ட் உங்க எக்ஸாமுக்கு தேவையான ஆஃபிஷியல் ரூலும் இதுதான். இதுதான் text book definition. The potential V at any point P due to a group of charges is the algebraic sum of the potentials due to the individual charges. இந்த algebraic sumங்கிற வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெக்டர் சம் இல்ல, algebraic sum. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது அதோட சைன், அதாவது பிளஸ் ஆர் மைனஸ், அதை மறக்காம சேர்த்துக்கணும். V ஈக்குவல்ஸ் V1 plus V2 plus V3 எவ்வளோ சார்ஜஸ் இருந்தாலும் அப்படியே ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். டிரெக்ஷன் பத்தி கவலையே இல்ல. சோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண என்ன செய்யணும்? ஜஸ்ட் மூணே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு சார்ஜ்ல இருந்தும் அந்த Pங்கிற பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு R வேல்யூவை கண்டுபிடிங்க. செகண்ட், ஒவ்வொரு சார்ஜுக்கும் V ஈக்குவல் டு KQ/R ஃபார்முலா யூஸ் பண்ணி பொட்டென்ஷியலை கால்குலேட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா, சார்ஜ் Q பாசிட்டிவா இருந்தா Vயும் பாசிட்டிவ், Q நெகட்டிவா இருந்தா Vயும் நெகட்டிவ். அந்த சைனை மறந்துடக்கூடாது. ஃபைனல் ஸ்டெப், கிடைச்ச எல்லா பொட்டென்ஷியல் வேல்யூஸையும் சிம்பிளா நம்பர்ஸ் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ப்ராப்ளம் சால்வ். சரி, இப்போ நம்ம படிச்சதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட அந்த பசிலுக்கு திரும்பி வருவோம். இங்க ஒரு ஸ்கொயரோட 4 கார்னர்ஸ்ல 2 பிளஸ் Q சார்ஜஸ் அண்ட் 2 மைனஸ் Q சார்ஜஸ் இருக்கு. கரெக்டா அதோட சென்டர் பாயிண்ட் Pல டோட்டல் பொட்டென்ஷியல் என்ன இருக்கும்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். சரி, வாங்க கால்குலேட் பண்ணலாம். ஸ்கொயரோட சென்டர்ல இருந்து 4 கார்னர்ஸ்க்கும் தூரம் 6 சேம் தான், கரெக்டா? அப்போ டாப் லெஃப்ட்ல இருக்கிற பிளஸ் Qனால பொட்டென்ஷியல் பிளஸ் KQ/R. பாட்டம் ரைட்ல இருக்கிற பிளஸ் Qனால பொட்டென்ஷியலும் பிளஸ் KQ/R. இப்போ டாப் ரைட்ல இருக்கிற மைனஸ் Qனால பொட்டென்ஷியல் மைனஸ் KQ/R அண்ட் பாட்டம் லெஃப்ட்ல இருக்கிற மைனஸ் Qனால மைனஸ் KQ/R. இப்போ மொத்தமா ஆட் பண்ணுங்க. plus KQ/R, plus KQ/R, plus minus KQ/R, plus minus KQ/R. எல்லாமே கேன்சல் ஆகி டோட்டல் பொட்டென்ஷியல் V is equal to 0 volts. அவ்வளவுதான். சோ இங்க தான் ட்விஸ்டே. பொட்டென்ஷியல் 0வா இருக்கு. ஆனா அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E0வா? இல்ல, கடைசிதா. என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு வெக்டர். டாப் லெஃப்ட்ல இருக்கிற பிளஸ் Q சார்ஜ் சென்டர்ல ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வச்சா அதை வெளியே தள்ளும். ஆனா டாப் ரைட்ல இருக்கிற மைனஸ் Q சார்ஜ் அதே சார்ஜை உள்ள இழுக்கும். இந்த ஃபோர்ஸஸ்லாம் ஒன்னுக்கொன்னு கேன்சல் ஆகிறதுக்கு பதிலா ஒன்னு சேர்ந்து ரைட் சைட்ல ஒரு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்கும். சோ V is equal to 0 பட் E is not equal to 0ன்னு இருக்க முடியும். நம்ம பசில் சால்வ் ஆயிருச்சு. ஓகே, இந்த டாபிக்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு. அதை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கேரண்டி. அது என்னன்னு பார்ப்போம்.
ரொம்ப பேரு யூனிட் 1ல ஃபோர்சஸ் அண்ட் ஃபீல்ட்ஸை படிச்சுட்டு அதே பழக்கத்துல இங்கேயும் வெக்டார் ரூல்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பொட்டென்ஷியலை ஆட் பண்ணும்போது ஆங்கிள்ஸ் காம்போனன்ட்ஸ்னு எடுத்து பண்ணா அந்த ஆன்சர் கண்டிப்பா தப்பு. இதுதான் செய்யக்கூடாத பெரிய தவறு. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் இஸ் லைக் மணி, நாட் wind. பணம் அதாவது மணி ஒரு ஸ்கேலார், அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, சிம்பிளா ஆட் பண்ணலாம். ஆனா காத்து அதாவது wind ஒரு வெக்டர், அதுக்கு டைரக்ஷன் இருக்கு. பொட்டென்ஷியலும் மணி மாதிரி ஸ்கேலார் தான். ஸோ ஜஸ்ட் ஆட் த நம்பர்ஸ், அவ்வளோதான். சரி, நம்ம இந்த விஷயத்தை ஒரு ஃபைனல் குவிக் சம்மரியா பார்த்துடலாம். எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம இப்ப கத்துக்கிட்ட இந்த கான்செப்ட் பொட்டென்ஷியல்ஸை சிம்பிளா ஆட் பண்றது வெறும் இந்த டாபிக்கோட முடிஞ்சிடாது. நம்ம அடுத்த டாபிக்கான பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டமை படிக்கிறதுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். பிசிக்ஸ்ல ஒவ்வொரு கான்செப்டும் அடுத்த கான்செப்டுக்கு ஒரு படி மாதிரி தான். சரி, இப்போ நம்ம படிச்சதோட கீ டேக்அவேஸ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, டோட்டல் பொட்டென்ஷியல்ன்றது இண்டிவிஜுவல் பொட்டென்ஷியல்ஸோட சிம்பிள் அல்ஜிப்ராய்க் சம். நம்பர் 2, பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி, அதனால வெக்டர்ஸ் ஆங்கிள்ஸ் பத்தி கவலையே இல்லை, நோ ஸ்ட்ரெஸ். நம்பர் 3, சார்ஜோட சைன் ரொம்ப ரொம்ப முக்கியம், கால்குலேஷன்ல அதை விட்டுடாதீங்க. அண்ட் நம்பர் 4, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஒரு பாயிண்ட்ல v is equal to 0 ஆனா அந்த பாயிண்ட்ல ஈயும் 0வா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரி, நம்ம இந்த டாபிக்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட உங்களுக்கு ஒரு ஃபைனல் கேள்வி. நம்ம பொட்டென்ஷியல்ன்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான்னு பேசணும்ல, அப்படி வெறும் நம்பரா இருக்கிற ஒண்ணு எப்படி ஒரு உண்மையான ஃபோர்ஸா கிரியேட் பண்ற பொட்டென்ஷியலை அதாவது சக்தியை வச்சிருக்கு? இத பத்தி யோசிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.